ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மார்கழி 1 பிரம்மமுகூர்த்த பூஜையின் 1ஆம் நாள். இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. மாதத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் தாங்க. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம கடவுளாக நம்ம வழிபடக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கே வந்து மாதத்தில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து கடவுளை வழிபடணும்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஒரு நமக்குன்னு வந்து ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு நிறைவேறணுங்கிற ஒரு இது இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி சொன்னாதான் இப்படி கடவுளை வழிபடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இது கிடைக்கும், இது பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரியே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் மனசில் எல்லார் மனசுலேயுமே வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு செல்வமாக இருக்கணும், எனக்கு வீடு வேணும், எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு குழந்தைங்க வேணும், அந்த மாதிரி சொல்லி எல்லாத்துக்குமே எத்தனையோ ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு எல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு மாதமாகவே இதை சொல்லலாம். காலையில் உண்மையாலுமே நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு நிலவாசலில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மார்கழி மாதத்தில் வாசலில் கூட்டி பெருக்கி, அதாவது மஞ்சள் எல்லாருக்குமே இப்போ சாணம் போட்டு தெளிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே நிறையா அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறோம், சிட்டிலையும் இருக்கிறோம், எல்லாத்துக்குமே வந்து சாணி கிடைக்குமாங்கிறதும் கிடையாது. அதனால தான் தண்ணி வந்து மஞ்சளில் கலக்கி நம்ம வந்து வாசலில் தெளித்து ஒரு சின்ன கோலமாவது, அதாவது எவ்வளோ பெரிய ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து குறையே இல்லாத வீடு அப்படின்னா வாசலில் வந்து நிலவாசலில் வந்து கண்டிப்பாக கோலம் இருந்தால் அந்த வீடு வந்து குறையில்லாத வீடுன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டை பார்த்ததுமே நமக்கு தெரியக்கூடியது அந்த வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிறது அந்த கோலத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஒரு வீட்டில் எப்படி தெரியுமா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருளே இல்லைன்னா அந்த வீடு எப்படி எம்டியாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து வாசலில் கோலம் இல்லைனாலுமே அந்த வீடு எம்டியாக இருக்கிற மாதிரி தான். சந்தோஷம் இதெல்லாமே நிறைஞ்சி ஒரு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு வேணும்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லா நாட்களிலுமே நம்மளால் கோலம் போட்டு இது பண்ண முடியலனாலும் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக வந்து நிலவாசலில் தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து 2 விளக்கு வாசலில் ஏற்றி முடிச்சதுமே வந்து வீட்டுக்குள்ளார வந்து நீங்கள் எந்த விளக்கு வேணால் வச்சுருக்கலாம், எது வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து காமாட்சி விளக்குன்னு ஒன்று இருக்கணும். அது எந்த விளக்கு வச்சுருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் வாசலில் நீங்கள் விளக்கு ஏற்றுனதுமே உள்ளே வந்ததுமே நீங்கள் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற எப்போவுமே ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றிட்டு கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லா நாளும் உங்களால் பண்ண முடியல, வருஷத்தில் எல்லா நாளும் பண்ண முடியல அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த 29 நாளும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கான பலன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. என்ன நினச்சி நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணுறீங்க, என்ன நினச்சி நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து உணர்வுபூர்வமாக நான் வந்து அனுபவமும் பட்டிருக்கேன். போன வருஷம் இருந்ததுக்கும் இன்றைக்கி இந்த வருஷம் நான் சொந்த வீட்டில் இருக்கேங்கிறதுக்கும் இதுவே ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மார்கழி மாதம் 29 நாளும் நிலவாசலில் விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.